ஐயனடா ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 278. இன்றைய நிகழ்வில் நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக வள்ளியூர் மரியா கலை அறிவியல் கல்லூரியினுடைய மேலாண்மை துறை பேராசிரியர் டாக்டர் ச மகாலட்சுமி அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அன்னார் அவர்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலான பணி அனுபவம் மிகுந்த பேராசிரியர், அர்ப்பணிப்பு மிகுந்த பேராசிரியர், மனிதவளத்துறையிலே தன்னுடைய முனைவர் பட்ட ஆய்வினை நிறைவு செய்திருக்கின்றார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி, பயிற்சி, சமூக சேவை அனுபவத்தோடு தொழில் முனைவோருக்கான மேம்பாடு, மகளிர் முன்னேற்றம், மாணவர்களினுடைய திறன் வளர்ச்சி முதலான பல்வேறு தளங்களிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல பேராசிரியர். தமிழ் சார்ந்து பல்வேறு சிறப்பு சொற்பொழிவுகளை நிகழ்த்தி இருக்கின்றார். நல்ல மேடை பேச்சாளர், தமிழ் மீது பற்றுக்கொண்ட, ஆழ்ந்த பற்றுக்கொண்ட, நேசம் கொண்ட ஒரு பேராசிரியர். அடுத்த தலைமுறைக்கு தமிழை கடத்த வேண்டும் என்பதும், நம்மளுடைய பண்பாட்டு வேர்களை அடுத்த தலைமுறைக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதை அவருடைய மிகப்பெரிய லட்சியமாக இருக்கிறது. ஒரு வணிக மேலாண்மை துறையை சார்ந்த பேராசிரியர். தமிழ் சார்ந்து இயங்குவது என்பது தமிழுக்கான மிகப்பெரிய வளர்ச்சி என்றே கருத வேண்டும். அந்த அடிப்படையிலே பேராசிரியர் அவர்கள் இன்று ஜெயமோகன் அவர்களினுடைய வெள்ளை யானை நூலை எடுத்துக்கொண்டு பேச வருகின்றிருக்கின்றார். அன்னார் அவர்களை அறிமுகம் செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். இன்றைய நாளில் நம்மிடையே எஸ் ஜெயமோகன் அவர்களினுடைய வெள்ளை யானை என்ற நூல் குறித்து பேசுவதற்கு வள்ளியூர் மரியா கலை மற்றும் அறிவியல் பெண்கள் கல்லூரியின் வணிக மேலாண்மை துறை உதவி பேராசிரியர் முனைவர் ச மகாலட்சுமி அவர்களை நூல் கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். நன்றி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்ற என் தாய் தமிழுக்கு முதல் என் வணக்கத்தை தெரிவித்து, இங்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஐயனாரா ஜானகி அம்மா தமிழ் துறையின் சார்பாக நம்ம எத்தனையோ இணையத்தை தவறான முறையில இந்த சமூகம் பயன்படுத்தி கொண்டு இருந்தாலும், ஒரு சரியான மாணவர்களை ஒருங்கிணைத்து இப்படி சமூக வலைத்தளத்தை சரியான முறையில் மாணவர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு சேர்த்திருக்கும் ஐயனாரா ஜானகி அம்மா தமிழ் துறையை நான் வணங்குகிறேன். மேலும் இந்நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கும் இந்த ஒரு புத்தகத்தை குறித்து விரிவாக பேசுவதற்கும் என்னை அழைத்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் வினோத் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. இரண்டாவதாக என்னை சிறப்பாக அறிமுகம் செய்த முனைவர் அருள்மொழி தமிழ்துறை தலைவர் அவர்களுக்கு எனது நன்றி. ஒரு பெண்ணாக இருந்து ஒரு பெண் அறிமுகம் செய்வதில் மிக மகிழ்ச்சி. இந்நிகழ்ச்சியில் அணைந்திருக்கும் அத்துணை பேரையும் வணங்கி, இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கிறது ஜெயமோகன் எழுதிய வெள்ளை யானை. இந்த புத்தகத்தை நான் உங்களுக்கு காட்டணும் விருப்பப்படுறேன். ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாருமே யானையை எப்படி பார்த்திருப்போம்? கருப்பா இருக்கும், பிரம்மாண்டமா இருக்கும். வெள்ளை யானைங்கிறது நம்ம சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மேல்தட்டு வர்க்கத்தினருக்கு மட்டுமே அறிமுகமாயிருக்கக்கூடிய ஒரு ஐராவத யானையை தான் நமக்கு வெள்ளை யானைன்னா ஞாபகத்துக்கு வரும். ஆனா ஒரு அடித்தட்ட மக்களுக்கு கூட அந்த வெள்ளை யானையின் அறிமுகம் கிடைத்திருக்கு அப்படின்னா நம்ம நாவலாசிரியர் ஜெயமோகன் அவர்களால மட்டும்தான் இந்த சமூகத்திற்கு கொண்டு சேர்க்கக்கூடிய கருத்தியலை தெளிவாக கொண்டு சேர்ப்பதற்கு இந்த வெள்ளை யானை உதவுகிறதுன்னு நான் நினைக்கிறேன். இங்க இணையத்தில் நிறைய இளைஞர்களும் இளம் பெண்களும் இணைந்து இருப்பீங்க. சோ வரலாற்று சுவடுகளை நம்ம திருப்பி பார்த்திருக்கோமா அப்படின்னு கேட்டா அது நம்ம தவறி இருக்கோம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா தலித் இயக்கம் என்பது எங்க இருந்து தொடங்கிச்சு, தலித்தியம்னா என்ன அப்படிங்கிற ஒரு அறிவியல் கூறு, ஒரு சான்று என்பது தெளிவாக நம்ம கிட்ட கிடையாது. எந்த குறிப்புகளுமே பொதுவா இல்லை. அப்போ எதுக்கு இந்த தலித்தியத்துக்கும் இந்த வெள்ளை யானைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னா, சம்பந்தம் இருக்கு. நம்மளோட பெருவாரியான இந்த நிலப்பரப்பு என்பது பட்டினிச்சாவு மூலமாகவும் இடம்பெயர்தல் மூலமாகவும் நடந்திருக்கு. அந்த இடப்பெயர்ப்பு நடந்ததுனால இன்னைக்கு பாதிக்கும் கீழே தான் இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள்னு சொல்லக்கூடிய தலித், அது ஆதி திராவிடர்கள் என்று சொல்லக்கூடிய மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இல்லைன்னா இந்த இந்தியாவோட நிலப்பரப்புல பெரும் பகுதி இந்த தலித்தின மக்கள் தான் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கான ஆட்சியும் ஆளுமையும் தான் இந்த இந்தியாவில இருந்திருக்கும். ஆனா இந்த பட்டினி சாவும் இந்த இடம்பெயர்தலும் அவர்களை காணாமல் செய்துட்டு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு நூல் முன்னெடுக்கக்கூடியதுதான் இந்த வெள்ளை யானை. இந்த வெள்ளை யானையில வரக்கூடிய முக்கியமான கதாபாத்திரங்கள் யாரு அப்படின்னா, எய்டன் சொல்லக்கூடிய ஒரு கேப்டன்,
அவ யாருன்னு கேட்டா, அவன் ஒரு ஆங்கில ஒரு பிரிட்டிஷ் அரசுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அயர்லாந்தை சேர்ந்த ஒரு கேப்டன். அந்த கேப்டன் வந்து கடற்கரை ஓரமாக நடந்து போய் கொண்டிருக்கும் போது அவன் சில காட்சிகளை பார்க்கறான். அங்கு எலும்பும் தோளுமாக இருக்கக்கூடிய ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் ஒரு நபர் அடித்து கொண்டிருக்க. இங்க அடிச்சிட்டு இருக்க நபர் யாரு அப்படின்னு கேட்டா, அவங்க கூப்பிட்டு அந்த ஏடன் கேட்கும் போது அவன் சொல்றான், அவன் பேர் நீலமேகம். அந்த நீலமேகம் யார் அப்படின்னா, அந்த ஐஸ் கம்பெனியில வேலை செய்யக்கூடிய ஒரு கங்காணி. அவன் தன் சாட்டையால எலும்பும் தோளுமாக இருக்கக்கூடிய அந்த ஆணையும் பெண்ணையும் அடித்து கொண்டிருக்கிறான். அப்போ ஏடன் சொல்றான், நிப்பாட்டு, அவங்கள அடிக்கிறத நிறுத்து அப்படின்னு சொல்றான். ஆனா அவன் நிறுத்தல. அவன் தொடர்ந்து அடித்து கொண்டிருக்கான். இவங்க வந்து ஐஸ் ஃபேக்டரியில வேலை செய்யறவங்க ஏமாத்திட்டு இந்த இடத்துல வந்து ஒளிஞ்சிட்டு இருக்காங்கன்னு சொல்றான். ஆனா அந்த இடத்துல அவங்க ஒளிந்து கொள்ளக்கூடிய எந்த கூறுமே இல்லை. ஏன்னா அவர்கள் உடல்கள் முழுவதும் வெறும் எலும்புகளை கொண்டு சதையால் மூடப்பட்ட ஒரு உடல்கள் மட்டும்தான் அங்க இருக்கு. ஆனாலும் அவங்கள தூக்கி விட அந்த கேப்டன் அவனுக்கு ஆர்டர் போடுறான். ஆனாலும் அந்த நீலமேகம் என்பது அவர்களை தொட்டு தூக்குவதற்கு ஐயப்படுகிறார். அப்ப அந்த கேப்டனுக்கு புரியல, ஏன் வந்து இந்த நீலமேகம் வந்து நான் ஆர்டர் கொடுத்தும் இவனை தூக்கல அப்படிங்கிறத அந்த கேப்டன் சிந்திச்சுக்கிட்டே அடுத்து என்ன பண்றான், தன்னோட பயணத்தை தொடர்ந்து போய்கிட்டு இருக்கான். போய்கிட்டு இருக்கும் போதுதான் அவனுக்கு அவனுடைய அப்பாவுடைய நினைவுகள் வருது. அவன் யாரு, அவர் பெரிய ஒரு நிலக்கிழார். அயர்லாந்து நாடு எங்கும் புல்வெளியாக இருக்கக்கூடிய ஒரு அயர்லாந்து நாட்டில் ஒரு பெரிய பண்ணையின் முதலாளி. ஆனாலும் கூட ஒரு அடித்தட்டு மக்களின் அத்துணை உணர்வுகளையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாக தான் இந்த ஏடனை அவர் வளர்த்தினார். நிறைய பேருக்கு வந்து அப்பாவோட புரிதல் எப்படி இருக்கும்னா, நம்ம அப்பா கிட்ட எல்லாம் பேசவே மாட்டோம். சில சமயம் பேசும்போது அப்பாவுக்கும் நமக்கும் இருக்குமான புரிதல் எப்படி இருக்கும் அப்படின்னா, சில சமயம் மௌனமாவே அப்பாவோட பதில்கள் இருக்கும், சில சமயம் கண்டிப்பாக இருக்கும், சில சமயம் இருமலாக இருக்கும். அதே போலதான் அந்த ஏடனும் அவங்க அப்பா கிட்ட போய் சொல்றேன், நான் வந்து ஆங்கிலேய அரசிற்கு உறுதுணையாக நான் இராணுவத்தில் இணைய போறேன். அப்ப நீ காலனி ஆதிக்கத்திற்கு கீழ் இருக்கிற நாடுகளுக்கு போய் வேலை செய்ய போறியா அப்படின்னு அவங்க தந்தை கேட்கும்போது, ஆமா அப்படின்னு சரி அப்படின்னு அனுப்பி விட்டுறாரு. இந்த நாட்டுக்கு சேவை செய்கின்ற ஒரு மனப்பக்குவத்தில் தான் ஏடன் இந்த நாட்டிற்கு வருகிறது. எத்தனையோ வெள்ளக்கார துறைகள் பார்த்திருக்கோம். இன்னைக்கு கூட காஜ்வர் அவர்களின் 220 நினைவு தினம், அதை எப்படி கொண்டு போயிருக்காங்க, இன்னும் நம்ம நினைவு கூர்ந்துட்டு இருக்கோம் காஜ்வெல் பத்தி திருநெல்வேலி மாவட்டத்துல. ஏன்னா இங்க இருக்கிற எத்தனையோ கல்லூரிகளும் பள்ளிகளும் வருவதற்கு முன் மாதிரியாக இருந்தவர் காஜ்வெல். அவரை இன்னைக்கும் திருநெல்வேலி நினைவு கூர்ந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ஏடன் மாதிரியான சில அதிகாரிகள் இங்க இருக்கிற மக்கள் படுற துயரத்தை பாக்குறாங்க. இதை சிந்திச்சுக்கிட்டே அவரோட கோட்டைக்கு போறாரு. கோட்டைக்கு போன உடனே அங்க இருக்கிற அவரோட பிஏவை கூப்பிட்டு, அவர் பேர் நாராயணன், அவரை கூப்பிட்டு அவர் நடந்த நிகழ்வுகளை சொல்லும் போது, எதுக்காக அந்த அடித்த நபர் நீலமேகம் அவர் வந்து அந்த இரு மனிதர்களும் தொட்டு தூக்கல அப்படின்னு கேட்கும் பொழுது, அப்பதான் நாராயணன் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. அவர்கள் தாழ்ந்த ஜாதியை சேர்ந்தவர்கள், நீலமேகம் அதன் மேல்தட்டு வர்க்கம், நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவன், எந்த சூழ்நிலையிலையும் அவன் வந்து அவங்கள தொட்டு தூக்க மாட்டான் அப்படிங்கிற இப்படி ஒரு வேற்றுமை வந்து இந்தியாவுல இருக்கா அப்படிங்கிறதே அப்பதான் அந்த ஏடன் அந்த கேப்டன் வந்து உணர்ந்து கொள்ளும் போது, ஆனாலும் அவன் மனதுல வந்து ஏதோ ஒரு விஷயம் அரிச்சுக்கிட்டே இருக்கு. அவன் இந்தியா வர அப்படின்னு சொல்ற அவனுக்கு பொறுப்பு கொடுக்கும் பொழுது அவனுக்கு புகட்டப்பட்ட முதல் பாடம் என்னன்னா, இந்தியர்களோட ஜாதியிலையும் மதத்திலையும் கை வைக்க கூடாது, அது அவர்களுக்கு மிகவும் உணர்வு சார்ந்த ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத அந்த ஏடனுக்கு கேப்டனுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. அதே போல அவனுக்கு மனதில் ஓடிக்கொண்டே இருக்கிறது, இந்த அடிப்பட்ட நபர்கள் எப்படி இருப்பாங்க, என்னவா இருக்கும் அவங்களுக்கு, நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பவும் தன்னுடைய படைகளை 20 குதிரை வீரர்களை அழைத்து கொண்டு அதே ஐஸ் ஃபேக்டரிக்கு திரும்ப போறான். திரும்ப போனா அவனோட எண்ண ஓட்டத்துல இங்க நடந்துட்டு இருக்க இந்தியாவில் நடந்து கொண்டிருக்க பஞ்சங்கள், என்னென்ன பஞ்சம் நம்ம எதிர்நோக்கி இருக்கோம், 20க்கும் மேற்பட்ட பஞ்சம் வந்து உருவாக்கப்பட்டது. ஏன்னா மிகவும் செழிப்புமிக்க நாடுதான் இந்தியா. ஆனா இங்க இருக்கிற தானியங்கள் உலக போர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது மற்ற வீரர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு இங்கு பஞ்சம் என்பது உருவாக்கப்பட்டது.
இங்க விளையாம இல்ல, தானியங்களோ செல்வ செழிப்புக்கோ எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருந்தது. ஆனா காலனி ஆதிக்கத்துக்கு கீழ் இருந்த நாடுகளுக்கு எங்கெல்லாம் போர் நடந்ததோ அங்க எல்லாம் இங்க இருக்கிற தானியங்கள் அனுப்பப்பட்டதுனால இங்க ஒரு பஞ்சம் போன்ற ஒரு விஷயம் உருவாக்கப்பட்டது. ஒரு இது சொல்லுவாங்க, துறைமுகங்களில் கிடைக்கின்ற தானியங்களை இந்த மக்களுக்கு கொடுத்தா கூட இந்த பஞ்சம் நிவர்த்தி ஆயிருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி எலிகள் சாப்பிட்டு வீணாக்கிய உணவை இந்திய மக்களுக்கு கொடுத்திருந்தா கூட பஞ்சத்தினால அதிக சாவு வந்திருக்காது. அதுவும் 20க்கும் மேற்பட்ட பஞ்சங்களை நம்ம பார்த்திருக்கோம்னு நம்மளோட வரலாறுகள் சொல்லுது. இப்படி காலனி ஆதிக்கத்திற்கு கீழ் இருந்த எல்லா நாடுகளுக்குமே இதுதான் அது. இந்தியா, பர்மா, ஆப்பிரிக்கா, இன்னும் எத்தனையோ நாடுகள் இந்த காலனி ஆதிக்கத்துல இந்த மாதிரி கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்க. இந்த ஏடனும் இந்த ராணுவத்துல வந்ததுக்கு அப்புறம் மக்களுக்கு ஏதாவது சேவை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த கேப்டன் பதவி அவனுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருந்தாலும் கூட அவன் பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு எதிராகவும் செயல்பட முடியாது, இந்தியாவுக்கு ஆதரவாகவும் அவனால செயல்பட முடியாது. சோ தன்னோட 20 குதிரை வீரர்களோட அவன் எங்க போறான் அப்படின்னா திரும்பவும் அந்த ஐஸ் ஃபேக்டரிக்கு போறான். அது ஒரு அமெரிக்கன் கம்பெனி. இன்னைக்கு ஜெயமோகன் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி இந்த கதை மூலமாக நம்மளுக்கு எடுத்து சொல்றாரு. இந்த அமெரிக்க கம்பெனி எந்த அளவுக்கு மத்தவங்களுக்கு ட்ரபிள், ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவார்கள் என்பதற்கு இந்த சென்னை மாகாணத்தில் இருக்கக்கூடிய அந்த ஐஸ் ஃபேக்டரி, இந்த ஐஸ் ஃபேக்டரி என்னவா இருக்குன்னு இதுக்கு முன்னாடி ஏடனுக்கு தெரியாது. அப்பதான் முதலா போய் கேக்குறான், அந்த ஐஸ் ஃபேக்டரி பத்தின இதே பாக்குறான். அப்போ இந்த ஐஸ் ஃபேக்டரி என்ன அப்படின்னு கேட்கும்போது இது இங்க உள்ள ஐஸ் கிடையாது, இது எங்க இருந்து வருது அப்படின்னா அயர்லாந்து நாட்டில் இருக்கக்கூடிய ஏரிகள் இருந்து இங்கிலாந்து நாட்டில் இருக்கக்கூடிய ஏரிகள்ல இருந்து 300 டன்னாக கட்டி அதை வெட்டி கப்பலின் அடித்தளத்தில் அமைக்கப்பட்டு அதை பத்திரமாக இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவுக்கு கொண்டு வந்து அதை பதப்படுத்தி இங்க இருக்கும் பிரபுகளுக்கும் இராணுவ அதிகாரிகளுக்கும் கர்னலுக்கும் கலெக்டர்களுக்கும் அவர்கள் மது அருந்துவதற்கு சிறு சிறு துண்டுகளாக வடிவமைக்கப்பட்டு அவர்களது இருப்பிடங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவதற்காக இங்கிலாந்து ஏரிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட அந்த 300 டன் எடை கொண்ட அந்த ஐஸ் பாறைகளை உடைப்பதுதான் இந்த இந்தியர்களுக்கான வேலையாக இருந்திருக்கிறது. அப்போ இந்த உரைப்பணி இந்தியாவுல இல்லையா, ஏன் அங்கிருந்து கொண்டு வரணும் அப்படின்னா, அது கூட அங்க இருக்கிற ஏரிகளில் உடைக்கப்படும் அந்த ஒரு உரைப்பணிக்கு, அந்த ஐஸ் கியூபுக்கு தான் ருசி அதிகம். அதனால அங்கிருந்து நாங்க 30 டன்னாக இந்தியாவுக்கு கொண்டு வந்து அதை சென்னை மாகாணத்தில் வைத்து பதப்படுத்தப்படக்கூடிய அந்த ஒரு ஃபேக்டரிய வச்சிருந்திருக்காங்க. நம்மளோட சுதந்திரத்துக்கு முன்னாடி நம்ம கிட்ட ஏதாவது தொழிற்சாலை இருந்ததான்னு கேட்டா எதுவுமே கிடையாது. ஆங்கிலேயர்களுக்கு எது வேணுமோ அந்த தொழிற்சாலைகள் மட்டுமே இருந்தது. அதனாலதான் பஞ்சாலை மட்டுமே நம்ம கிட்ட இருந்தது. அது போக இந்த மாதிரி ஐஸ் ஃபேக்டரிஸ் கொஞ்சம் இருந்திருக்கு. இந்த நீலமேகத்தை திரும்பவும் கூப்பிட்டு கேப்டன் விசாரிக்கிறாரு, இதுக்கு முன்னாடி நீங்க அடிச்ச அந்த 2 நபர்களை எங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அதோட தலைமை அதிகாரி வரா. அந்த தலைமை அதிகாரி நீங்க இந்த கம்பெனிக்குள்ள வர்றதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, இல்லைன்னா இந்த சென்னை மாகாணத்தோட கேப்டன், எனக்கு உள்ள வர எல்லா அதிகாரமும் இருக்கு, நீங்க அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த ஆலைகளுக்கு உள்ளே போய் பாக்குறான். எப்படி பஞ்சாலை தொழிலாளர்கள் கஷ்டப்பட்டாங்களோ அதை விட பல மடங்கு கஷ்டத்தை எங்க அனுபவிச்சுட்டு இருந்தாங்க தெரியுமா, அந்த ஐஸ் ஃபேக்டரிக்குள்ள. 300 டன் இருக்கிற அந்த ஐஸ் நகர்ந்து வரும் பொழுது அதற்கு இடையில் மாட்டிக்கொண்டு சாவும் பெரும் மக்கள் அங்க இருந்திருக்காங்க. வெறும் கோமணத்தை மட்டும் கட்டிக்கிட்டு, சில வேஷ்டிகளை கட்டிக்கிட்டு, அப்படி கை கால்கள் அவர்களுடைய காயங்களை பார்க்கும் பொழுது நம்மளுடைய சுதந்திர போராட்ட தியாகிகள் எந்த மாதிரி கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னு அந்த ஒவ்வொரு எழுத்தும் நம்மளுக்கு விரிவா சொல்லுது. இதுக்கு முன்னாடி அவர்கள் பட்ட அந்த வலியும் வேதனையும், அதில் இருக்கக்கூடிய காயங்கள், இந்த காயத்தை பார்க்கும்போது அப்ப இவ்வளவு கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த பஞ்சம். இந்த பஞ்சம் எப்படி உருவானது, நம்மளுடைய தொழிலாளர்கள், இந்த பஞ்சத்துல மட்டும் இல்ல பஞ்சாலை தொழிலாளர்கள் இவங்களை எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்னு நமக்கு படிக்கும் போது, அந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது பதறுகிறது. இப்படி இருக்கிற சூழ்நிலையை கேப்டன் அந்த ஐஸ் கம்பெனிக்குள்ள போய் பாக்குறாரு. அங்க அதிகமான ஆண்களும் பெண்களும் அரை நிர்வாணத்தில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க.
யாருக்கும் முழுமையான ஆடையோ எந்த பாதுகாப்பு ஆபரணமும் அங்க கொடுக்கப்படல. அவ்வளவு ஒரு கஷ்டமான சூழ்நிலையில தான் அந்த இடத்துல அவங்களுக்கான வேலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்ப அவர் கேக்குறாரு, இந்த தொழிலாளர்கள்ல அந்த அடிப்பட்ட 2 பேர் எங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்ப நீலமேகம் வந்து அந்த அடித்த நபர் வந்து சொல்றா, இல்ல அப்படி இங்க யாருமே கிடையாது, இங்க அப்படிப்பட்ட நபர்களே கிடையாது. அப்ப இங்க இருக்கிற அப்படியா, அப்ப வந்து ரிஜிஸ்டர் எடுத்துட்டு வா, அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டர் எடுத்துட்டு வான்னு சொல்ற. இங்க அப்படி எதுவும் கிடையாது, எல்லாருக்கும் எண்கள் மட்டுமே கொடுக்கப்படும். இந்த நவீன உலகத்துல நம்ம கூட எப்படி இருக்கோம் அப்படின்னா டேட்டாவா தான் இருக்கும். பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு நீங்களும் நானும் டேட்டா மட்டும்தான். அதே போல இந்த ஐஸ் கம்பெனில வேலை பார்க்கிற அத்தனை கொத்தடிமைகளும் எண்கள் தான் வழங்கப்பட்டிருக்கு. 1, 2, 3, 4. அவர்களுக்கு அடையாளமோ பேரோ முகவரியோ எதுவுமே அங்க கொடுக்கப்படல. ஒரு 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 பஞ்சத்தை போக்குவதற்கு, ஒரு காலனா ரூபாய்க்காக அந்த அடிமை தொழிலை அவ்வளவு கஷ்டப்பட்டு நம் முன்னோர்கள் பார்த்திருக்காங்க. அப்ப அந்த பஞ்சம் வந்து எவ்வளவு ஒரு கொடுமையானதாக இருந்திருக்கணும். இந்த சூழ்நிலையில அங்க அது கேப்டனால எதுவுமே பண்ண முடியல. உடனே நீலமேகத்தை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுறாரு ஏடன் கேப்டன். ஜெயில போட்டதுக்கு அப்புறம் அவரோட அறைக்கு வந்து அவரால் நிம்மதியாவே இருக்க முடியல. என்ன நடந்திருக்கும்னு யோசிச்சுட்டே இருக்காரு. அடுத்த நாள் தன் குதிரையில கடற்கரை வழியாக போகும்போது அங்க ஒரு நபரை சந்திக்கிறார். அவர் பேர் கார்த்தவராயன். கார்த்தவராயனை சந்திக்கும் போது கார்த்தவராயன் கண்களில் இருக்கக்கூடிய ஒளியும் தீர்க்கமான முகத்தையும் பார்த்துட்டு அவரால் அந்த இடத்தை விட்டு கடந்து போக முடியல. ஏன் கடந்து போக முடியல அப்படின்னா அந்த கண்களின் ஒளி ஏதோ சொல்ல துடிக்குது. அப்போ கூப்பிட்டு கேட்கிறாரு, நீ யாரு அப்படின்னு. அவன் எப்படி சொல்றான், கார்த்தவராயன். நேத்து நடந்த அந்த ஐஸ் கம்பெனில நடந்த இன்னல்களை, ஐஸ் ஃபேக்டரியில் நடந்த இன்னல்களை நான் உங்ககிட்ட சொல்லணும். அதுல இருந்த 2 நபர்கள் காணாம போயிருக்காங்க, அவர்களை பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்றேன். ஏற்கனவே எய்டன் வந்து அந்த 2 நபர்களை குறித்து தான் தேடிட்டு இருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு சரி வா வந்து என்னோட அலுவலகத்துல பேசு அப்படின்னு. இல்ல, எங்களை போன்ற தாழ்த்தப்பட்டவர்களுக்கு உங்களை போன்ற அலுவலகத்தில் நுழைவதற்கு அனுமதி கிடையாது. அப்பதான் முதல்ல ஏடனுக்கே தெரியுது இந்த ஜாதிய அடக்குமுறை எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது. சரி, நான் உன்னை அழைச்சிட்டு போறேன், என் கூட வா அப்படின்னு சொல்லி இந்த கார்த்தவராயனோட அவரோட அலுவலகத்துக்கு வராரு. அலுவலகத்துக்கு வந்த உடனே அங்க வந்து கேக்குறாரு, யாரு அவங்க 2 பேரும். அப்போ அவரு சொல்றாரு, அந்த ஐஸ் ஃபேக்டரியில வேலை செஞ்ச சபரிமுத்துன்ற ஒரு நபரும் அவரோட மனைவியும் தான். அவங்க வந்து ஃபாதரியார், ராயப்பேட்டையில இருக்கிற ஒரு சர்ச் ஃபாதரியார் மூலம் அனுப்பப்பட்டவர்கள் தான். அவரோட அனுமதி கடிதத்தோட தான் இந்த சபரிமுத்தும் அவரோட மனைவியும் அந்த இழப்பீடாக சிறு தொகையை கேட்பதற்காக அந்த கம்பெனிக்கு வந்தாங்க. அவங்க காணாம போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை இவருக்கு சொல்றாரு. இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி அடக்குமுறைகள்லாம் இருக்குமா அப்படின்னு. இப்படியெல்லாம் ஒண்ணு இருக்கா இந்த நாட்டுல? இருக்கு, நீங்க எங்களோட இடங்களுக்கு வந்து பாருங்க. அது வந்து புளியந்தோப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய தலித்துகள் அதிகமாக வாழ்ந்த புளியந்தோப்புன்ற பகுதி. அப்ப நீ யாரு அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் அவரு சொல்றாரு, நான் வந்து கார்த்தவராயன், என்னோட அப்பா வந்து பட்லரா இருந்தாரு. அவரு வந்து நீலகிரி மாவட்டத்துல ஒரு வெள்ளைக்கார துறையிட்ட பட்லரா இருந்தப்போ நான் என்னோட அப்பாவோட நீலகிரி போய் அங்க படிச்சு அங்க இருக்கிற ஒரு மலை ஜாதி பொண்ணையை நான் கல்யாணம் பண்ணிட்டு இப்ப இங்க நடக்கிற கொடுமையை பாக்குறதுக்கு அந்த சென்னை மாகாணத்துல இருக்கிற புளியந்தோப்புன்ற பகுதிக்கு நான் வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் அவரோட அந்த கார்த்தவராயன் இவ்வளவு தெளிவா ஆங்கிலமும் இதுவும் பேசும்போது அங்க ஒரு சிந்தனை ஓடுது, யார் அந்த கார்த்தவராயன் அப்படின்னு. அந்த கார்த்தவராயன் வேற யாரும் கிடையாது, நம்மளோட அயோத்திதாஸ் பண்டிதர். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தெரியலன்னா இந்த கதையோட முடிவுலயோ இந்த கருத்துரையோட முடிவுலயோ அந்த அயோத்தியதாஸ் யாரு அப்படிங்கிறத யாராவது ஒருத்தங்க பேசணும்னு நான் தாழ்மையா கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து தமிழ் அறிஞர்களையும் தமிழுக்காக பாடுபட்டவர்களையும் இல்ல வரலாற்று தொடக்கத்தில் பாடுபட்டவர்கள் நம்ம ரொம்ப மறந்து போயிடுறோம். அவர்களை நினைவு கூறணும்னா இப்படிப்பட்ட கதையாடல்கள் மூலமோ நாவல்கள் மூலமாக தான் நம்ம வந்து அவங்கள வந்து திரும்ப எடுத்துட்டு வரணும். அதே போல இந்த கதையில வரக்கூடிய இந்த கார்த்தவராயன் யார் அப்படின்னா அயோத்திதாசன் பண்டிதர். இந்த பேரை வந்து கடைசியா பேசணும், டிஸ்கஸ் பண்ணுங்கிறது நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளருக்கு நான் தாழ்மையா கேட்டுக்கிறேன். அப்போ கார்த்தவராயன் வந்து அவரை பத்தி சொன்ன உடனே இந்த ஏடன் வந்து சரி வா, நான் வந்து உன்னுடைய பகுதியை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புளியந்தோப்பு பகுதியில போறாரு. புளியந்தோப்பு பகுதியில போனா அங்க இருக்கிற அவல நிலை, அந்த கருமையான மேடு, அந்த மனிதன் வாழவே தகுதியற்ற ஒரு நிலப்பரப்பு இருப்பதை முதலாக ஏடன் பாக்குறான்.
ஏன்னா அது வரைக்கும் அவன் அப்படி ஒரு சூழ்நிலையை பார்த்ததே இல்லை. இப்படி ஒரு இடம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து அவன் அவன் தன்னையே அடக்கி கொள்ள முடியாதபடி அவன் எங்க வரானா, அவனோட அலுவலகத்துக்கு வரான். அலுவலகத்துக்கு வந்த உடனே அவனுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு, இப்படிப்பட்ட பஞ்ச நிலையும் அவல நிலையும் இந்த இந்தியாவுல இருக்கா, இவ்வளவு மோசமான சூழ்நிலையில தான் இந்த நாடு போய்கிட்டு இருக்கா. அப்படி போய்கிட்டு இருக்கும் போதே இந்த பிரபுக்களுக்கும் இந்த கலெக்டர்களுக்கும் தாசிகளாக சில பெண்கள் செயல்பட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு தாசியாக செயல்படக்கூடிய ஒரு பெண் தான் மரியா. அவனுக்கு ஏடனுக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு பெண். ஏன் அப்படின்னா இவனோட உணர்வுகளை அதிகமாக பிரதிபலிக்கக்கூடியது யாரு அப்படின்னா இந்த மரியா. ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் இவன் என்ன நினைக்கிறானோ அதை உடனே செயல்படுத்தக்கூடியது யாரா இருக்கும்னா இந்த மரியாவா இருப்பா. இவளோட இருக்கக்கூடிய நாட்கள்ல அவனுக்கு ஷெல்லியோட கவிதைகள்னா ரொம்ப பிடிக்கும். அந்த ஷெல்லியோட கவிதைகளை அவன் எழுதணும்னு அவனுக்குள்ள கற்பனையில கொண்டு வந்து எழுதணும்னு நினைக்கும் பொழுது அவன் எப்பொழுதெல்லாம் படுக்கை விட்டு எழும்புறானோ அப்பொழுதெல்லாம் அவனுக்கு தேவைகளை பூர்த்தி செய்வதனால் இவன் ஒரு அதிகமான காதல் அந்த தாசி பெண் மேல கொள்றான். இப்பவும் அப்படிதான் இருக்கு இல்லையா? இந்த சமூகத்துல ஒரு ஆணுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பெண் நடந்துகிட்டாதான் அந்த ஆணோட நேசம் இந்த பெண்ணுக்கு கிடைக்குது. அவன் அந்த இடத்துல சமத்துவமோ இல்ல ஒரு சமநிலையோ எதிர்பார்க்க முடியாது. அது இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல கூட இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஆணும் பெண்ணுமே இன்னைக்கு சூழ்நிலைக்கு வேலைக்கு போறாங்க. ஆனா ஆண் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு அந்த வீட்டுல ரெஸ்ட் எடுக்கலாம். ஆனா பெண் அப்படி எடுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்பவும் அவளுக்கு இந்த ஆணுக்கு தேவையான அத்தனை தேவைகளும் பூர்த்தி செஞ்சாதான் அந்த கணவனுக்கு பிடித்த மனைவியாக இருக்க முடியும். அதே போல இந்த ஏடனுக்கு பிடித்த தாசி பெண்ணாக இந்த மரியாதை இருக்கா. அப்போ அவ ஷெல்லியோட கவிதைகளை நீ படிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ராயன் கேட்கிற. அப்போ நான் படிச்சிருக்கேன். யாரு மூலமா படிச்சேன்னு, எங்க ராயப்பேட்டையில ஒரு சர்ச் இருக்கு, அந்த ஃபாதர் அங்க ஒரு லைப்ரரி இருக்கு, அந்த லைப்ரரியில போய் நான் இந்த மாதிரி ஷெல்லியோட கவிதைகள் எல்லாம் படிக்கிறது வழக்கம் அப்படின்னு மரியாஸ் ஏடன் கிட்ட அந்த கேப்டன் கிட்ட சொல்றான். அப்படியா, சரி, அப்போ நம்ம அந்த ராயப்பேட்டால இருக்கிற சர்ச்சுக்கு போய் அந்த ஃபாதரை மீட் பண்ணலாம். ஏன்னா இங்க ஆல்ரெடி என்ன காத்தவராயன் பேசியிருக்காரு. என்னன்னு, அந்த ராயப்பேட்டால இருக்கிற சர்ச்ல இருக்கிற அந்த ஆலயத்தில் இருக்கிற ஃபாதரியார் மூலம்தான் லெட்டர் பெற்றுக்கொண்டு இந்த சபரிமுத்தன் அவரும் அவருடைய மனைவியும் அந்த ஐஸ் ஃபேக்டரிக்குள்ள போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலுக்காக கேப்டன் என்ன நினைக்கிறாரு, ஏடன் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம அந்த ஃபாதரியாரை போய் பார்க்கும் பொழுது நமக்கு சில உண்மைகள் தெரிய வரும்னு சொல்லி மரியாவையும் கூப்பிட்டுக்கிட்டு அவர் என்ன பண்றாருன்னா போகிறாரு. எங்கன்னா அந்த ராயப்பேட்டா ஆலயத்துக்கு போகும் பொழுது இவளையும் ஏற்றி கொண்டு போகிறார். இன்னைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒரு ஆண் கூட பயணிக்கிறது தான் பெருமை அப்படின்னு நினைக்கிறோம். அவளும் அதை நினைக்கிறான். அந்த ஏடன் கூட அவரோட சாரட்டு வண்டியில ஏறுக்கும் போது அவளுக்குள்ள ஒரே பூரிப்பு, நம்ம இப்படி ஒரு கேப்டன் கூட இந்த சாரட்டு வண்டியில இவ்வளவு ஹாப்பியா போறோமே அப்படின்னு. இன்னும் இந்த பெண்கள் இதுக்குள்ளதான் இருக்காங்களா? ஒரு ஆணோட பயணிக்கும் போதுதான் அவளை நிலைநிறுத்தி கொள்றாளா? ஏன் அவளோட தனிமையான பயணத்துல இன்னும் இந்த பெண்களோட மனநிலைமை இப்படிதான் இருக்கு. அது இன்னுமே மாறல. ஜெயமோகன் ரொம்ப அழகா விவரிச்சிருப்பாரு. அந்த சாரட்டு வண்டியில அந்த ஏடன் கேப்டனோட மரியா போகும் பொழுது இந்த உலகத்திலே தன்னை ராணியா நினைச்சுக்கிறா, தன்னை பெருமையா நினைச்சுக்கிறா. இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான சீமாட்டிகள் மட்டுமே ஏறக்கூடிய வண்டியில நம்மள இவ்வளவு பெருமையா கூட்டிட்டு போறாரு அப்படின்னு அவளுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நிலைக்கல. அந்த ராயப்பேட்டை சர்ச் முன்னாடியே என்ன பண்றா, அவன் கேப்டன் கீழே இறங்குறதுக்காக ஒரு இந்தியரை அழைக்கிறான். அவரோட முதுகுல காலை வச்சு இறங்கின உடனே மரியாஸ்க்கு உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு, என்ன இருந்தாலும் தன்னோட இனத்துக்காரன முதுகுல ஏறி நம்ம இறங்கணுமா அப்படின்னு நினைச்சு அந்த நொடி நொறுங்கி போறா. அந்த நொடி அவளுக்குள்ள இருந்த அந்த பௌதீக எண்ணம் வெளியில வருது. பௌதீகம் எண்ணம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அது அவ்வளவு சீக்கிரம் அது உரசி கொள்ளாது. ஆனா அது எப்போ உரசி கொள்ளுதோ அப்ப அது பஷ்பமா மாறி அது பெரும் தீயாக மாறும். அதே உணர்வு இந்த மரியாஸ்குள்ளேயும் இருக்கு. அப்போ ஒரு இந்தியன் மேல காலை வச்சு இறங்குறத பார்த்த உடனே அந்த நொடியே அவ என்ன சொல்றா, கேப்டன், நான் என்னோட வீட்டுக்கு போறேன், நீங்க பேராலயத்துல போய் ஃபாதரியார சந்திச்சு நீங்க பேசுங்க, நான் உங்களை கிளம்புறேன். அப்ப நான் உன்னை திரும்ப மீட் பண்ணணும், நான் உன்னைய சந்திக்கணும், அந்த சந்திப்பு எங்க நிகழும் அப்படின்னு கேக்குறான்.
அந்த சந்திப்பு நிகழும். என்னோட வீடு அருகில தான் இருக்கு. அது ஒரு பெரிய பவழமல்லி பூத்து குலுங்கக்கூடிய ஒரு வீடு. அதற்கு முன்னால் வேட்டி விரித்தது போல் வெள்ளை வெள்ளே என்று பவளமல்லி இருக்கும். அங்க நான் மட்டும் கிடையாது. என்னோட தமக்கையும் என்னோட இருக்கா. எனக்கு 2 தம்பிங்க இருக்காங்க. அவங்களையும் நான் தான் படிக்க வச்சுட்டு இருக்கேன். தன்னுடைய வேறொரு உலகத்தை அவருக்கு அறிமுகப்படுத்துகிறார். தான் தாசியாக இருந்தாலும் தன்னுடைய தமக்கையோ தம்பிகளையோ நான் வேறு ஒரு பெருமை மிக்க இந்த உலகத்தில் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில நான் அவங்களை வளர்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறத அவர் சொல்றா. சரின்னு சொல்லிட்டு வேற ஒரு வண்டியை வரைய சொல்லி மரியா சார் இந்த கேப்டன் வந்து அனுப்பி விட்டுட்டு நேர போய் ஃபாதர் யார கூப்பிட்டு ஆலயத்துல அவர்கிட்ட பேசுறாரு. இந்த மாதிரி 2 பேருக்கு நீங்க கடிதம் கொடுத்து அனுப்பினீர்களா? இந்த ஐஸ் ஃபேக்டரிக்கு இந்த 2 பேருக்கு உங்களால் கடிதம் கொடுத்து அனுப்பப்பட்டதா? ஏன் வந்து உங்க பேராலயத்துல இந்த மாதிரி பஞ்சங்களை தீர்ப்பதற்கு வழி செய்யல அப்படின்னு. அப்பதான் ஃபாதரியார் சொல்றாரு, இங்க அப்படி ஒரு நிலைமையே கிடையாது. ஏன்னா எங்க பேராலயத்துக்கு வரக்கூடிய யாருமே பறையர்கள் கிடையாது. இங்க அத்தனையும் செட்டியார்கள், பெரும் செல்வந்தர்கள். அவர்களுக்கு ஏழ்மை நானே என்னன்னு தெரியாது. இந்த மாதிரி பஞ்சத்துல இருக்க மக்களுக்கு நம்ம உதவணும் அப்படின்னு சொன்னா கூட அவங்க என்ன நினைக்கிறாங்க, இல்ல நம்ம ஆலய திருப்பணி செய்வோம், இல்லைன்னா வேற ஒரு ஆலயம் கட்டுவோம், நீங்க நம்ம திருப்பலியை விமர்சையாக கொண்டாடுவோம். இதற்குதான் அவங்க தயாராக இருக்கிறாங்களே. ஆனா இது போக பஞ்சத்துக்கு நம்ம ஏதாவது உதவி செய்யணும், அதுக்கு இவங்க தயாராக இல்லை அப்படின்னு. அப்பதான் கேப்டன் கேக்குறாரு, சரி ஃபாதர், நீங்க இதெல்லாம் சரி, எனக்கு வந்து இப்படிப்பட்ட 2 பேர் வந்து இந்த ஐஸ் கம்பெனில வேலை பார்த்தாங்களா இல்லையா அப்படிங்கறது என்னால நிரூபிக்க முடியல. நீங்க கொடுத்த பரிந்துரை கடிதம் அவர்கள்ட்ட இருந்ததுன்னா அவங்க அங்கதான் வேலை பார்த்தாங்க அப்படிங்கறத நான் நிரூபிக்க முடியும். எனக்கு அந்த பரிந்துரை கடிதத்துல எனக்கு ஒரு நகல் தர முடியுமான்னு கேட்கும் பொழுது ஃபாதர் சொல்றாரு, தர முடியும் என்னால். அப்ப நீங்க இது போக எனக்கு இந்த பஞ்சம் எப்படி இருக்கு அப்படின்னு நான் நேர்ல பாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. யாரு? இந்த கேப்டன் எய்டன் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறாரு. இந்த பஞ்சத்தை பத்தி எனக்கும் தெரியல, நானும் இந்த பஞ்சத்துல அடிப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள் பார்க்கணும். அப்ப ஃபாதர் சொல்றாரு, வேண்டாம், நீங்க போக வேண்டாம், அந்த சூழ்நிலை பார்த்தால் உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. இல்ல அதை மீறியும் இந்த ஏடன் வந்து கேப்டன் போகணும்னு நினைக்கிறாரு. அந்த போகக்கூடிய அந்த சூழ்நிலையில அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்திக்கும் பொழுது நீங்க உங்க சேரிட்டி வண்டியில இருந்து இறங்கக்கூடாது, உங்களுக்காக வைத்திருக்கும் உணவுகளை அவர்களுக்கு கொடுக்க கூடாது, இப்படி அங்க இருக்கும் யாரையும் உங்கள் வண்டியில் ஏற்றக்கூடாது, இப்படி சில வரைமுறைகளை அவர்களுக்கு கொடுத்து அந்த பஞ்சம் இருக்கிற இடத்துல செங்கல்பட்டு தாண்டிய ஒரு பெரும் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்க போயிட்டு வரும்போது இந்த 4 விதிகளையும் கண்டிப்பாக கையாளணும்னு சொல்லி அவர் கூட இவர்கிட்ட இருக்கிற ஜோசப் அப்படிங்கிற ஒரு சாரட்டு வண்டிக்காரனை இவர் கூட சேர்த்து அனுப்புறாங்க. அப்படி சாரட்டு வண்டி செங்கல்பட்டு போய் பார்க்கும் பொழுது அங்கு மரண ஓலம், அங்கு கரிய நிறத்தில் இருக்கக்கூடிய பிணங்களை பார்க்கிறார்கள். அந்த பிணங்கள் அத்தனையும் குழந்தைகளுக்கான பிணம். அதை தாங்க முடியாம ஏடன் என்ன பண்றாரு, இறங்கி ஓடுறாரு. ஓடி போய் அந்த பிணங்களை பார்க்கும்போது அங்கு குழந்தைகளின் கைகளையும் கால்களையும் பித்து தின நாய்கள் வெறிக்கொண்டு நிக்கிறத பாக்குறாரு. அந்த நாய்களை விரட்டுறதுக்கு அவரால் முடியல. ஜோசப் அழைக்கிறான், கேப்டன் போகாதீங்க அந்த இடத்துக்கு அப்படின்னு. அப்போ அவருக்கு கேட்கல. ஏன்னா ஒரு பண்ணை வேலையாளின் மகன் இல்லையா, சாதாரண அடித்தட்டு வர்க்கத்துல இருந்து வந்தவனால அதை ஏத்துக்க முடியல. அந்த பஞ்சம் எப்படி இருக்குன்னா அங்க நிறைய குழந்தைகள் தொரன்னு கத்துற ஒளி அந்த கேப்டனோட காதுகளில் ஒலிக்கிறது. அதை பார்த்துட்டு தன் கைகளில் இருக்கிற ரொட்டி துண்டிகளை எடுத்து அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னு சொல்றான். ஆனா ஜோசப் வலியுறுத்துறான், கொடுக்காதீங்க, அந்த குழந்தைங்களோட உயிர் எப்பவோ போயிடுச்சு, நீங்க கொடுக்குற அந்த ரொட்டி துண்டு அவர்களுக்கு தொண்டைக்குள்ள போனா கூட விக்கித்து அவர்கள் செத்து போவார்கள், நீங்க அந்த கொடுக்காத அப்படின்னு சொல்ற. ஆனா ஒரு அடிமைப்பட்ட நாட்டுல ஒரு குழந்தை பிறக்கும் போதே துரைங்கிற ஒரு அடிமை வார்த்தையோட பிறந்திருக்கு. அந்த அடிமை வர்க்கத்துக்கு அவங்களுக்கு செத்து அவங்க மோட்சம் போகட்டுமே அப்படின்னு சொல்லி இந்த ஜோசப் தனக்குள்ள இருக்கிற அந்த அந்த எனக்கு சொல்லும் போதே ஒரு மாதிரி தொண்டை அடைக்குது. ஏன்னா எவ்வளவு ஒரு வறுமையா இருந்த அந்த குழந்தைகள் உயிரோட இருக்கும்போது அந்த நாய்கள் அந்த கைகளையும் கால்களையும் பிச்சு தின்றுக்கணும். அப்ப எந்த மாதிரி கொடுமையா இந்த பஞ்சம் இருக்கும். இதை பார்த்துட்டு கேப்டனால அந்த இடத்துல நிக்க முடியல. திரும்ப சாரட்டு வண்டியில ஏறி அவர் பயணத்தை தொடர்றாரு. தொடரும் பொழுது வண்டி வந்து மேலும் கீழும் சரியுது. உடனே ஜோசப் பார்த்து ஓட்டு, வண்டி வந்து தடுமாறுது. அப்ப ஜோசப் சொல்றான், நம்ம போய்கிட்டு இருக்கிறதே பிணங்களுக்கு மேலதான் நம்ம வண்டியே போயிட்டு இருக்கு,
அந்த பிணங்களில் ஏறி இறங்குகிறதுனால நம்ம வண்டி ஆடுது துரை அப்படிங்கறத சொல்லும் பொழுது அவரால் அந்த ஏடனால் அந்த மனக்குமுறலை அடக்கிக்க முடியல. அவரு நேரா எங்க போறாரு அப்படின்னா, நேர போய் தனக்கு மேல இருக்கக்கூடிய கவர்னரை பாக்குறதுக்கு போறாரு. கவர்னரை பார்க்க போகும்போது அவருடைய எண்ணத்துல என்ன ஓடுதுன்னா, அந்த மாளிகையோட பிரம்மாண்டம், அங்க வீசக்கூடிய நறுமலர்கள், அங்க இருக்கும் சீமாட்டிகள், அங்க இருக்கும் பெரும் ஜாதிக்காரர்கள், ஐயர்களும் ஐயங்கார் நெருங்கி குடிக்கக்கூடிய அந்த ஒரு இடத்தை பார்க்கும் பொழுது அவருக்கு இங்க அடித்த பிணவாடையும் இந்த அரண்மனையில அந்த மாளிகையில் அடிக்கக்கூடிய இந்த வாசனை திரவியங்களும் பார்க்கும் பொழுது இதே ஒரு பல கிலோமீட்டருக்கு இல்ல சில தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த அவல நிலை இவங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி அந்த கவர்னர் வராரு. அந்த கவர்னர்கிட்ட எடுத்து தன்னோட நிலைமையை சொல்றாரு. ஆனா அதை பெருசா அவர் காது கொடுத்து கேட்கக்கூடிய நிலைமையில அங்க இல்ல. சரி பாக்குறேன்னு சொல்லிட்டு ஏடனை திருப்பி அனுப்பிடுறாரு. இவர் கேப்டன் வராரு. அதே இடங்களுக்கு திரும்ப போறாரு. காத்தவராயனோட திரும்ப போறாரு. திரும்ப போகும்போது காத்தவராயன் சொல்றான், அவங்களோட பிணங்கள் கிடைத்து விட்டது. அப்படி ஒருத்தங்க இருந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அவங்க 2 பேரோட பிணங்களும் இந்த துறைமுகத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படியா, அந்த புனைங்களை நான் எடுத்துட்டு போய் அந்த ஐஸ் ஹவுஸ் முன்னாடி வச்சு போராடுறதுக்கு உங்களோட அனுமதி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இந்த காத்தவராயன் கேட்கிறாரு. காத்தவராயன் இந்த மாதிரி அனுமதி கொடுப்பதற்கு ஏடனுக்கு பண்ணலாமா கூடாதுன்னா இங்கிலாந்து அரசை எதிர்க்கக்கூடிய அதிகாரம் இங்க யாருக்குமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது ஆனாலும் தன் மனசாட்சி அவருக்கு இடம் கொடுக்கறதுனால அந்த பிணங்களை எடுத்து கொண்டு போய் அந்த ஐஸ் ஃபேக்டரிக்கு முன்னாடி வைக்கிறதுக்கான அனுமதியை ஏடன் கொடுக்கிறாரு. ஒரு படகை வர சொல்லி அந்த பிணங்களை ஏற்றிக்கொண்டு அந்த ஐஸ் ஃபேக்டரி அந்த தொழிற்சாலைக்கு கொண்டு போகப்படுகிறது. அங்க போய் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காத்தவராயன் கேட்கிறாரு. அப்போ கேட்கும் பொழுது ஏடன் சொல்றாரு, இவ்வளவு நேரம் சும்மா இருந்த இந்த மக்கள், கற்சிலைகளை போன்ற நின்ன மக்கள் இப்ப மட்டும் எப்படி போராட்டத்துக்கு தயாராகுவாங்க? இந்த பிணங்களை பார்த்தா அவங்க என்ன தட்டி எழும்ப போறாங்களா? இல்ல, உயிருள்ள மனங்கள் அங்க இருக்கு. இந்த பௌத்தீக தீ ஒரு இடத்துல பத்த வச்சா போதும், அது பற்றி கொள்ளும், பெரும் போராட்டங்கள் வெடிக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த பிணங்களை ஐஸ் ஃபேக்டரிக்கு முன்னாடி வைக்கிறதுக்கு அனுமதி மட்டும் கொடுங்கன்னு சொன்ன உடனே காத்தவராயன் அந்த பிணங்களை எடுத்துக்கொண்டு கேப்டனோட உதவியோட அந்த ஃபேக்டரிக்கு போறாரு. ஃபேக்டரிக்கு போன உடனே அங்க அந்த பிணங்கள் வைக்கப்பட்டு அந்த 300 தொழிலாளர்கள் வெளியே அழைக்கப்படுகிறார்கள். அங்க இருக்கிற அந்த ஒரு மேனேஜர், அவன் யாருன்னா அமெரிக்காவை சார்ந்த ஒருத்தர். அப்ப அவரு சொல்றாரு, உங்களுக்கு நீங்க அடிக்கடி இந்த இடங்களுக்கு வருவதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை. நான் இதற்கு முன்னதாகவே என்னுடைய முதலாளிக்கு அமெரிக்காவுக்கு நான் கடிதம் எழுதிட்டேன். இந்த கேப்டன் எங்களை ரொம்ப தொல்லை பண்றாரு. அப்போ ஏடன் அந்த கேப்டன் அந்த கம்பெனியின் மேலாளரை பத்தி கேட்கிறாரு, நீ யாருடைய மகன்? உன் தகப்பனார் அங்க என்ன வேலை பாக்குறாரு? அப்போ கரியள்ளி போடக்கூடிய ஒரு நபர் தான் என்னோட தந்தை. அப்படி அடிமட்டத்துல இருந்து தான் நீயும் வந்திருக்க, அதே மாதிரி தானே இந்த மக்களும் அடிமட்டத்துல இருக்காங்க, உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு உனக்கு தோணலையா அப்படின்னு கேட்ட உடனே அவன் சரி நான் செய்யறேன் அப்படின்னு மனம் இறங்கி வந்த உடனே அங்க இருக்கிற 300 தொழிலாளிகளும் வெளியில கொண்டு வராங்க, 18 மெய்காப்பாளர்கள். அப்போ இந்த 300 தொழிலாளிகள் வெளியில வந்ததுக்கு அப்புறம் கேக்குறான் திரும்பவும் ஏடன் ஒரு நம்பிக்கையில, இந்த 2 பிணங்கள் பத்தி உங்களுக்கு தெரியுமா? இவங்க யாரு? ஒரே நிசப்தம். அங்க ஒரு மௌனம் மட்டுமே நிலவுகிறது. அங்க யாருமே அவங்கள பத்தி பேசுறதுக்கு தயாரா இல்ல. சரி, நம்மளோட முயற்சி தோல்வி அடைஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு கேப்டன் ஏடன் தன்னோட குதிரை எடுத்துட்டு கிளம்பும் போது சார் அப்படிங்கிற ஒரு குரல் கேட்கறது அவன் காதுகள்ல. அந்த சார் அப்படின்னு சொல்றது யாருன்னா, ஸ்ரீலங்காவிலிருந்து புலம்பெயர்ந்து வந்த ஒரு கருப்பு இன மனிதன். அவரை பார்த்து சார் அப்படின்னு கூப்பிடுறான். அப்ப இவருக்கு நம்பிக்கை வருது, இவங்க யாருன்னு தெரியும், இவங்க எங்க கூட தான் பணி செஞ்சிட்டு இருந்தாங்க, இவங்க பேர் இது அப்படின்னு சொல்லி அங்க ஒரு முதல் சாட்சி உருவாகிறது. அதுக்கப்புறம் அந்த ஒலித்த குரல் அங்க 300 குரல்களாக சேர்ந்து ஒலிக்கிறது. முதலாக அந்த இந்தியாவில் நடந்த முதல் தொழிற்சங்க போராட்டம் அதுதான். இது எல்லாமே எங்க இருந்து சொல்லுதுன்னா தலித்திலிருந்து தான் தொடங்குகிறது. அந்த பறையரின மக்கள் தான் முதல் தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. அப்ப இன்னைக்கு ஒரு விடுதலை போராட்டமும் வித்திட்டவர்களும் அவர்கள் தான். ஏன் இதெல்லாம் மறைக்கப்படுது அப்படின்னா, வரலாறை நாம படிக்கல. இந்த மாதிரி இருக்கிற பெரும் கதையாடல்கள் மூலமாக நமக்கு வெளியில சொன்னாலும் அதை நம்ம எடுத்துட்டு போக தயாராக இல்லை. அப்போ அந்த முதல் தொழிற்சங்க போராட்டம் அங்க நடக்க ஆரம்பிக்குது. அதற்கு இடையில ஒரு சாரட்டு வண்டியில யார் வர, கவர்னரோட
பிஏங்கிற சொல்லக்கூடிய இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நேரடி உதவியாளர்களை நம்ம நம்பவே முடியாது. அவங்க வந்து நமக்கு இருக்க மேல இருக்கவங்ககிட்ட சரியா நம்மளோட கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் சேர்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு உதவியாளர் வராரு. வந்த உடனே அவருக்கு பெரும் கோவம். என்ன நடந்ததுன்னு கேட்கும் பொழுது, இப்படி இந்த கம்பெனில வேலை பார்த்தவங்க தான், அதை நாங்க நிரூபிச்சிட்டோம். இந்த கம்பெனி தொழிலாளர்களுக்கு வந்து ஒரு அரையணா சம்பள உயர்வும் அவர்களுக்கான பாதுகாப்பு உபகரணங்களும் இதெல்லாம் நாங்க கேட்டிருக்கோம், அந்த கம்பெனியில இருக்கவங்க குடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. அந்த முதலாளிக்கு, அந்த உதவியாளருக்கு ரொம்ப கோவம். எப்படி நீங்க வந்து ஒரு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை எதிர்த்து இப்படி வாங்கலாம்? அது வந்து நடக்கவே கூடாது. இந்த கம்பெனியை நான் வாங்கிக்கிறேன், எனக்கு கீழே தான் மத்தவங்க எல்லாம் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்குமெண்ட் வருது. யாருக்கு இடையிலன்னா, இந்த கவர்னரோட உதவியாளராக இருக்கக்கூடிய மேல் ஜாதியை சேர்ந்த ஐயரா இருக்கக்கூடிய ஒருத்தருக்கும் இந்த காத்தவராயனுக்கும் இடையில ஒரு உரையாடல். நீ எப்படி வந்து எங்களுக்கு எதிரா, அதாவது விக்டோரியா மகாராணி ஆட்சியில் கீழே இருக்கக்கூடிய காலனி ஆதிக்கத்தில் கீழே இருக்கக்கூடிய ஒரு அடிமை, நீ வந்து எப்படி எங்களை எதிர்த்து போராடி இதை பெறலாம் அப்படின்னு, நீ கீழ் ஜாதியை சேர்ந்தவன் தானே அப்படின்னு கேட்கிற. அப்போ காத்தவராயன் சொல்றாரு, ஆமா நான் கீழ் ஜாதியை சேர்ந்தவனா, நான் கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறேன். ஏன் நீ கடவுளுக்கு நன்றி சொல்ற? இல்ல, மாட்டுக்கறி திங்கிற ஒரு வெள்ளையனை உனக்கு முதலாளியாக வைத்து அவனை கும்பிடக்கூடிய ஒரு இடத்துல தானே நீ இருக்க, அப்போ நான் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லணும் இல்லையா அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அவனுக்கு உரைக்குது. ஓ, உனக்கு இவ்வளவு இது வந்துச்சு. அந்த இடத்துல அவனால பேச முடியல. இதுல நிறைய வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கும். அது வந்து இந்த சமூக வெளியில நான் அதை ஒரு பெண்ணா பயன்படுத்துறதுக்கு கூச்சப்பட்டு சில வார்த்தைகளை நான் சொல்லல. ஏன் சொல்லல? இந்த கதையை நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இதுக்கான விரிவான ஒரு விளக்கத்தை நீங்க இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும். அதுதான் இந்த நிகழ்ச்சியோட முன்னெடுப்பும் கூட. இந்த புத்தகங்களை ஒவ்வொரு இடத்துலயும் நாங்க அறிமுகப்படுத்துவது என்பது இதுக்கான மேலோட்டமாக தான் சொல்ல முடியும். அப்போ உள்ள போய் படிக்கும் பொழுது உங்களுக்கு இதற்கான விடைகள் நிறைய தெரியும். இப்போ நான் சொல்லியிருக்க விஷயங்கள்லயும் நிறைய கேள்விகள் இருக்கலாம். அந்த கேள்விகளுக்கான விடைகள் எங்க இருக்கும் அப்படின்னா இந்த புத்தகத்தில் இருக்கு. சோ இப்படி இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மேல் வர்க்கத்தை எதுக்கக்கூடிய யாரா இருந்தாலும் நாங்க அடிமைப்படுத்துவோம் அப்படிங்கிற ஒரு இதோட கேப்டன் இவர்களுக்கு உதவி செய்யணுன்ற ஒரு மனப்பக்குவத்தோட அங்க இருந்தாலும், இந்த கவர்னருக்கு உதவியாளராக இருக்கக்கூடிய உயர் சாந்தியை சேர்ந்த அந்த நபர் வந்து என்ன பண்றாருன்னா, அப்படி நடக்காம கவர்னர்கிட்ட போய் வேற ஒரு கதையை சொல்லி இந்த கேப்டனை வேற ஒரு மாவட்டத்திற்கு, திருநெல்வேலி மாவட்டத்திற்கு, சென்னை மாகாணத்திலிருந்து திருநெல்வேலி மாவட்டத்திற்கு அவரை மாற்றி போடுகிறார். உடனே அந்த ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே அந்த ஆர்டர் அடிச்சு அவர் கையில கொடுக்குறாங்க. இனிமே இந்த ஐஸ் ஃபேக்டரிக்குள்ள நுழைவதற்கு கேப்டன் ஏடனுக்கு எந்த உரிமையும் கிடையாது, உங்களுக்கு இந்த இடத்துல எந்த உரிமையும் கிடையாதுன்னு சொல்றாரு. அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி விடவெடுத்து போகுது. ஏன்னா இந்த மக்களை காப்பாத்தணும் நினைச்சுதான் அந்த ஐஸ் ஃபேக்டரிக்கு முன்னாடி அந்த போராட்டத்துக்கே கேப்டன் ஏடனோட உதவியோட அங்க நடந்துட்டு இருக்கு. ஆனா இங்க அப்படியே கதையே மாறி போகுது. அந்த இடத்துல அதிகாரத்தை கேப்டன் ஏடன் எடுத்துட்டு அப்படியே தன்னோட கைகளை உயர்த்துறா. ஒரு கேப்டன் கைகளை உயர்த்தினா அந்த இடத்துல சார்ஜ் அப்படின்னு அர்த்தமா. அந்த குரலும் எங்கிருந்து வருதுன்னா, கேப்டன் ஏடனோட உதவியாளரா இருக்கக்கூடிய நாராயணன் சொல்லக்கூடிய அந்த நபர்கிட்ட இருந்து வருது. சார்ஜின்னு சொல்லக்கூடனே அந்த 300 தொழிலாளர்களும் அந்த 20 குதிரைப்படை வீரர்களால அடிச்சு நொறுக்குறாங்க. இதை பார்க்க முடியாம, இதை ஏத்துக்க முடியும், நான் சொல்லலன்னு அந்த கேப்டன் சொன்னா கூட அங்க யாரும் அதை நிறுத்த தயாரா இல்லை. ஏன்னா அவன் அதிகாரத்தை இழந்தாச்சு. அந்த இடத்துல சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அங்க ஒரு பெரிய கலவரமே நடக்குது. இதை பார்க்க முடியாம கேப்டன் ஏடன் தன் குதிரைகளை எடுத்துக்கிட்டு மரியாசை பாக்குறதுக்காக அவளோட வீட்டுக்கு போய் அந்த கதவுகளை தட்ட முடியாம அவ வீட்டு முன்னாடி மௌனமா நிக்கிறாரு. நிக்கும் பொழுது மரியா ஜன்னலை திறக்கிறாரு. கேப்டன் அப்படின்னு, மரியா நான் உங்ககிட்ட பேசணும், கதவுகளை தரேன். அப்போ அவ சொல்றா, இந்த இடத்துல உங்களுக்கு அனுமதி கிடையாது, நான் உன்னை ரொம்ப விரும்பி இருக்கேன், இனி என் அன்புக்கு பாத்திரமானவளா இருந்திருக்க அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த இடத்துல மரியா சொல்றாரு, நீ என்னைக்கு வந்து ஒரு இந்தியன் குனிய வச்சு காலால அவனோட முதுகுல ஏறி இறங்குனியும் அன்னைக்கே நீ என் மனசை விட்டு வெளியில போயிட்ட. இன்னைக்கு நீ வந்திருக்கிறது கூட குற்ற உணர்வு தான் என் வீட்டுக்கு வந்திருக்க, உன்னை ஏத்துக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல அப்படின்னு சொல்லி அவனை வெளியே அனுப்புறான். அவனுக்கு அது இன்னும் பாரமாகுது. தான் நேசிச்ச பொண்ணு நம்மள வந்து வெளியில அனுப்புறாளே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்றான், அவன் நேர தன் குதிரையோட வந்து தன்னுடைய அலுவலகத்தில் இருந்து மது அருந்த தொடங்குகிறான். இந்த மது அருந்தும் பொழுது அவன் கேட்கிறான், எனக்கு ஐஸ் கியூப் வேண்டாம், அந்த
ஐஸ் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு அவன் முழுசா வர ஆரம்பிச்சுட்டான். ஆனாலும் இந்த இழப்புகளை எல்லாம் அவனால் ஏற்றுக்கொள்ள முடியல. அவன் அந்த தொழிலாளர்களுக்கு உறுதுணையாக இருக்க முடியாத ஒரு இழப்பு, தான் மிகவும் நேசிச்ச தன்னுடைய காதலி தன்னை நிராகரிச்ச அந்த ஒரு இதெல்லாம் தன்னுடைய பதவி பறிக்கப்பட்டது. நேர்மையாக இருந்ததற்கான பரிசு அவருக்கு வந்து திருநெல்வேலிக்கு டிரான்ஸ்பர். அப்ப இதெல்லாம் ஏத்துக்க முடியாம அவன் கைத்துப்பாக்கி எடுத்து தன்னைத்தானே சுட்டுக்கிறான். சுட்டு கொண்டதுக்கு 3 நாட்களுக்கு அப்புறம் அவர் கண் விழிக்கிறான். அது ஒரு மருத்துவமனை. அங்க ஒரு செவிலியர் முன்னாடி கேப்டன் ஏடன் வந்து கண்முழிக்கிறாரு. கண்முழிக்கும் போது கேட்கிறாரு, என்னாச்சு எனக்கு? கேப்டன், உங்களுக்கு ஒன்றும் கிடையாது, ஒரு துப்பாக்கி தோட்டாக்கள் உங்களுடைய தலையை கிழித்து கொண்டுதான் போயிருக்குது ஒழிய நீங்க நலமாக இருக்கிறீங்க. சரின்னு சொல்லி மருத்துவமனையிலிருந்து சரியாகி கேப்டன் ஏடன் சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கு மாற்றலாகி இங்கு வந்து இருக்கும் பொழுது கேட்கிறான், இந்த ஐஸ் ஃபேக்டரியில நடந்த இதெல்லாம் யாருல என்ன ஆச்சு, என்னை யாரெல்லாம் பார்க்க வந்தா அப்படி. அப்போ ஒரே ஒரு மனிதர் மட்டும் உங்களை தொடர்ந்து பார்க்க வந்தாரு அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த மனிதர் யாரு அப்படின்னா காத்தவராயன் தான் தொடர்ந்து 3 நாள் பார்க்க வந்திருக்காரு. அப்போ அவர்கிட்ட கேட்கிறேன், என்ன ஆச்சு? அப்போ இல்ல கேப்டன், இங்க எந்த பிரச்சனையும் இல்ல, சில அடிகள் மட்டுமே இந்த மக்களுக்கு, மற்ற உயிரிழப்புகள் எதுவும் நடக்கல. ஆனா 300 தொழிலாளர்களையும் அந்த ஆலையை விட்டு பணி நீக்கம் செய்யப்பட்டு புதிய தொழிலாளர்களை அங்க கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு துயரத்தை சொல்றான். அப்படி கொண்டு வரப்பட்ட அந்த தொழிலாளர்கள் அவங்க வேலை பார்த்தாங்களா? எதுவும் உயிரிழப்பு நடந்ததுன்னா நடந்தது. அந்த வெள்ளை வெள்ளைன்னு இருக்கக்கூடிய 300 டன் கொண்ட அந்த பனிப்பாறை, அதன் வெள்ளை யானை, அது சரியாக கையாள தெரியாத புதிய தொழிலாளர்கள் அதில் அடிபட்டு ஒரு நாளைக்கு 8 பேர் வீதமாக இறந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தியே அந்த கேப்டன் ஏடன் கேட்கிறான். அப்போ அவனுக்குள்ள அங்க இறந்து போன அந்த மனிதர்களுடைய நரம்பும் சதையுமாக தான் அவனுக்கு எங்க போனாலும் அந்த அந்த பனிக்கட்டிகள், ஐஸ் கியூப்னு சொல்லக்கூடிய அந்த பனிக்கட்டிகள் தெரிகிறது. அதனாலே அவன் மதுவுல தவிர்க்கிறான். தன்னோட பதவியேற்பு விழாவின் போது அங்க இருக்கக்கூடிய அத்துணை மது கோப்பைகளிலும் அந்த பனிக்கட்டிகளில் ஊடால் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை கோடுகள் இவனுக்கு நரம்புகளாகவும் சதைகளாகவும் தெரிகிறது. இந்த கதையை ஜெயமோகன் இங்கே முடிக்கிறாரு. இதை முடிச்சுட்டு நமக்கிட்ட இந்த கேள்வியை வைக்கிறான்னு நான் நினைக்கிறேன். எந்த மாதிரி அப்படின்னா, இந்த உலகத்துல வந்து போராடுறவனுக்கு இதுதான் நீதியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், இந்த அடிமைத்தனத்துல இருந்து நம்ம எல்லாம் வெளியில வந்துட்டோமா, பெண்களுக்கு ஜாதியை விட பெண்களுக்கு தான் அதிகமான அடக்குமுறை இந்த சமுதாயத்துல இருக்கு. அப்ப இந்த அடக்குமுறையில எல்லாம் தான் நம்ம வெளியில வந்துட்டோமா? இங்க கேப்டன் ஏடன் தன்னை நிலைநிறுத்தி முடியாம நிலக்குழஞ்சு போய் வாழ்க்கை முழுவதும் அந்த போதையிலேயே தன்னை ஆட்படுத்தி கொண்டது சரியா? இன்னைக்கு நம்ம கலாச்சாரம் எப்படி இருக்கு? ஒரு மனிதன் தன்னை மாற்றிக்கொள்வதற்காக போதையை தான் தேடுறானா? இந்த விஷயத்தெல்லாம் இந்த சமூகத்துல நம்ம ஒரு கேள்வியா வைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில எனக்கு பேசுவதற்கு, இந்த கருத்துடையால உங்களோட சந்திப்பதற்கும் எனக்கு வாய்ப்பு அய்யநாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ் துறைக்கு என் நன்றி, மனமார்ந்த நன்றி. இதுல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா ஒரு சில கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல தயாரா இருக்கேன். ஏதாவது கேள்விகள் இருக்கிறதா? நன்றி. சிறப்பான அந்த நூல் குறித்த கருத்துரை. ஏன்னா வரலாறு என்பது பல முகங்களை கொண்டது. இந்த நாவலுக்குள்ளும் அது போல அந்த வரலாற்றினுடைய பல முகங்களையும் ஜெயமோகன் வந்து பதிவு செய்து வைத்திருப்பார். அந்த வகையில ஒரு மனிதநேயம் மிக்க ஒரு ஆங்கிலேய அதிகாரி எய்டனினுடைய பார்வையில் விரிவடைகின்ற கதை. இன்றைக்கும் சென்னையில் இருக்கக்கூடிய ஐஸ் ஹவுஸ் என்ற பெயர்ல நினைவில் இருக்கக்கூடியது பின்னால் இருக்கின்ற அந்த வரலாறை ஜெயமோகன் பதிவு செய்திருப்பார். தாது வருட பஞ்சம் எவ்வாறு நிகழ்ந்தது, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த கதைகள். எனவே அதை மிக அழகாக, ஏன்னா பஞ்ச காலத்திலும் நிறைய உணவுப் பொருட்கள் வெளிநாட்டிற்கு ஏற்றுமதியானது என்கின்ற குறிப்பு, ஆங்கிலேய குறிப்புகள் எல்லாம் இருப்பதை சுட்டி காட்டுகிறார். எனவே மிக அழகாக அந்த நாவலை குறைவான நேரத்துக்குள்ள எடுத்துரைத்து பேசிய மகாலட்சுமி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்குவதற்கு சிங்கப்பூரை சார்ந்த முனைவர் ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த வெள்ளை யானைங்கிறது ஒரு பெரிய நாவல். அந்த நாவலை இந்த நேரத்துல சுருக்கமா உணர்ச்சி ததும்ப அது உள்ள இருக்கின்ற கருத்துக்களோடு இயைந்து சில இடங்கள்ல அவங்க கண்கலங்கியும் சில செய்திகளை வெளிச்சொன்ன அந்த விதம் உண்மையிலேயே உருக்கமாக இருந்தது.
இது ஜெயமோகனுடைய வெற்றி பெற்ற நாவல்ல ஒரு நாவல். காத்தோராயன் என்பவர் அயோத்திதாச பண்டிதர் தான், அதை மாற்று கருத்து இல்லை. ஏன்னா புளியந்தோப்புல வாழ்ந்தவர் தான் அவரு. கடற்கரையில இருந்த அந்த செய்திகள் எல்லாம். அயோத்திதாச பண்டிதர் என்று தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடிய முதல் தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்தவர். அந்த முதல்ல பெரிய போராட்டத்துக்கு முன்னெடுத்தவர் அப்படிங்கிற செய்தியெல்லாம் அவர் பதிவு பண்ணியிருப்பாரு. அதை வச்சு மேல்தட்டு மக்களுக்கே உரிய ஐஸ் ஹவுஸ்ங்கிற சென்னையில திருவல்லிக்கேணியில் இருக்கிற ஐஸ் ஹவுஸ்ல, அந்த ஐஸ் ஹவுஸ்ல இருக்கிற அந்த ஐஸ் கட்டி உருவாக்கம் என்கிற ஒரு பெரிய செய்தியை மீட்டுருவாக்கம் பண்ணியிருப்பார். இங்கிலாந்துல இருந்து கப்பல்ல கொண்டு வரப்படுகின்ற அந்த பாறைகளை, ஐஸ் பாறைகளை கொண்டு வந்து வைத்து அதை ஐஸ் கியூபா மாத்திரம். இன்னைக்கு நிறைய மிஷின், அது உள்ள கொடுத்தோம்னா ஐஸ் கியூப் வெளியே வந்துடும். ஆனா அன்னைக்கு அதை மக்கள் தான் தங்கள் கைகளால் உடைத்து சிறு சிறு அது சிதறிடா வண்ணம் சின்ன சின்ன துண்டுகளா மாத்தணும். சிதறி போச்சுன்னா அடிப்பான். இப்படி பல பிரச்சனைகளுக்கு மத்தியில அது செய்த மக்கள் எல்லாருமே பின்தங்கிய, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்கள். உயர்குடி மக்கள் மட்டும்தான் வேலை செய்யல அப்படிங்கறத ரொம்ப அழகா பதிவு பண்ணியிருப்பாரு. அது ரொம்ப அழகா சொன்னேன். பட்டினிச்சாவு, இடப்பெயர்வு மூலம் இவைகள் எல்லாம் நடந்திருக்கிறது. எய்டன்ற கேப்டனை பத்தி அவன் தான் கதாநாயகனா வருவான் அந்த கதையில. அதை ரொம்ப அழகா எடுத்து முடியாது. அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவன். அந்த ஐஸ் கட்டிக்கு எதிரில் எலும்பும் தோலுமாகிறது என்று அடிக்கப்படுகின்ற காட்சி முதல்ல காட்டப்படுது. அதை அடிக்கிறோம் நீலமேகம் என்கிற கங்காணி. இந்த கங்காணிங்கிற வார்த்தை இன்னைக்கு மலேசியாவிலையும் சிங்கப்பூர்லயும் கூட அந்த வார்த்தை அப்படியே இருக்கு. ஏன்னா கங்காணிங்கிறது மேற்பார்வையாளர் அப்படிங்கிற பேர்ல வர்றது அது. அப்ப அதாவது இந்த நீலமேகம் எந்த ஆர்டருக்கும் ஒபே பண்றது இல்லைன்னா அவன் கேப்டன் சொல்றான் நிறுத்துறா அப்படின்னா நிறுத்த மாட்டேங்கிறான். அந்த செய்தி உண்மையிலேயே வருந்தத்தக்கதாக இருந்த செய்தி. அப்ப கேப்டன் ஒரு நிலக்கிழார் பரம்பரையில வந்தவர். அப்பாவினுடைய நல்ல வசதியான வாழ்வில் வளர்ந்தவர். ஆனா காலனி ஆதிக்க நடுவில் நான் போய் வேலை செய்ய போறேன்னு சொல்லிட்டு வர்றாரு. இந்த செய்தியெல்லாம் ரொம்ப அழகா அந்த கதை நாவல் ஓட்டத்திலே கொண்டு தந்து ரொம்ப அருமையா இருந்தது. நாராயணன், அவருடைய P.A. நாராயணன், அவன் அங்கங்க மாத்தி மாத்தி பேசுற அந்த செய்தி, இவைகளெல்லாம் ரொம்ப நல்லா அழகா அந்த கதையோடு கொண்டு போனது நல்ல சிறப்பாக இருந்தது. தாழ்ந்த ஜாதி, வேற்றுமை, தீண்டாமை போன்றவற்றை அப்பதான் ஒரு வெள்ளைக்கார கேப்டன் உணர்றான். இப்படி கூட அங்க இருக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறான். ஏன்னா அவங்களுக்கு தாழ்ந்த ஜாதி எல்லாம் கிடையாது. ஒண்ணு நிறம் தான். ஒண்ணு வெள்ளை, இன்னொன்னு கருப்பு. 2 நிறம் தான் அங்க வேற்றுமை. ஆனா இங்கதான் நிறைய வர்ணாசிரம கொள்கை, வர்ணம் நிறைய இருக்கு. அந்த செய்திகளை வச்சுட்டு அவன் குழம்பி போறான். அந்த செய்தி ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப அடிக்கோடிட்டு சொல்ல வேண்டிய செய்தியா இருந்தது. இந்த தீண்டாமைங்கிற வேற்றுமை பஞ்சகாலத்துல பல பஞ்சம், இந்த நலவரெடுத்த பஞ்சம்னு ஒரு பஞ்சம் வந்தது. பல பஞ்சங்கள் அவர் சொல்லுவார். அந்த பஞ்சங்கள்லாம் இடம்பெயர்வு நிகழ்ந்ததற்கு காரணம் பஞ்சங்கள் தான். பஞ்சம் எப்படி வந்ததுன்னா, வெள்ளைக்காரன் எல்லா உணவுப் பொருளையும் தன் நாட்டுக்கு எடுத்து போயிட்டான். தன் நாட்டுக்கோ ஐரோப்பிய நாடுகள் கடத்தி போனதுனால இங்க உணவுப் பொருளாத பஞ்சம் அந்த பஞ்சம் அப்படித்தான் பஞ்சம் உருவாக்கப்பட்டது. அது செயற்கையான பஞ்சம். அந்த அமெரிக்க கம்பெனியில வேலை செய்கின்ற ஒரு முறைமைகளை பற்றி ரொம்ப அழகா சொன்னாங்க. அவங்க எப்பயுமே ஏமாத்திடுவாங்கன்னு. அது உண்மையிலே அது நாவல்ல இல்லைனாலும் இவங்களுடைய கருத்தாக அது சொன்னப்பட்ட விதம் சிறப்பா இருந்தது. ஐஸ் ஃபேக்டரியில எந்த அளவுக்கு அந்த ஐஸ் ஃபேக்டரி கொண்டு வராங்க. ஏன்னா இங்க இல்லையா, இந்திய தேசத்துல இல்லையா ஐஸ் உருவாக்க முடியாதா? அப்படி உருவாக்க முடியலன்னா வட இந்தியாவில கொண்டு வந்திருக்கலாமா? அதை எடுத்துட்டு இங்கிலாந்துல ஒரு ஏரியில இருந்து வெட்டி எடுக்கப்பட்ட அந்த இதை கப்பல் வழியா கொண்டு வந்து அதை இங்க பதப்படுத்தி அது ஒரு பெரிய அதான் ஐஸ் ஹவுஸோடைய வேலையே. அந்த செய்தியை தான் அவங்க ரொம்ப அழகா படுத்திருக்காங்க. மது அருந்த பயன்படுத்து கியூப் தயாரிக்கிறது தான் அது. அந்த கதை முழுக்க அதை திருப்பி கொண்டு வந்திருக்கோம். அந்த 2 பேரும் அடிச்சு சாவடிக்கப்பட்டதை அவன் தேடி கண்டுபிடிப்பான். சர்ச்சுக்கு போவான். சர்ச்சில் சொன்னா பாருங்க ஒரு வார்த்தை, ரொம்ப எனக்கு நான் படிக்கும் போதுமே, இங்க யாருமே தாழ்த்தப்பட்டவர் இல்லை, இங்க வர்றவங்க எல்லாரும் செட்டியார்களும் உயர்குடி மக்களும் தான் பாருங்க. அங்க அப்படியே அந்த கேப்டன் தளர்ந்து போயிடுவான். ஆக எல்லா இடங்களிலுமே உயர்குடி மக்களுடைய ஆதிக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் இன்னும் துயருற்று கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத அவன் அப்பதான் உணர ஆரம்பிக்கிறாங்கிறது அந்த நாவலை படிக்கும்போது நமக்கு உணர முடியும். இதுல அந்த 2 பேரை தேடி கடைசியா அவங்க செத்து போனாங்கன்றத உண்மையை உணர வைத்து அதுக்காக போராடி அதனால இடப்பெயர்வு மாற்றி அப்புறம் தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு பிறகு மறுபடியும் இயேசு உயிர் தெரிந்த மாதிரி அவர் மீண்டும் உயிர் தெரிந்து நான் நல்லா தான் இருக்கிறேன் நீங்க அப்படின்னு சொல்லி இவைகள் எல்லாம் ரொம்ப அழகா அந்த கதையில கொண்டு போவார். நிறைய இடத்துல ஆங்கில வார்த்தைகள் சர்ச் போன்ற செய்திகள் எல்லாம் எழுதியிருப்பாருல்ல. மரியா என்கிற கேரக்டர் ரொம்ப மனசு தொடும். இந்த மரியா என்கிற கேரக்டர் தாசி வகுப்புல சேர்ந்தவளா காட்டப்பட்டு அவ ஒரு தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவளா தான் இருக்கிறான். ஆனா அவ எங்க மாறுறான்னா ரொம்ப பேராசிரியர் அழகா டச் பண்ணிட்டாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப அழகா சொன்னாங்க. அதாவது
முதுகுல கால் வச்சு இறங்கினதும் இவன் இறங்க மாட்டேன்னு குதிச்சுட்டா ஒண்ணு, வெள்ளைக்கார காலை வச்சு இறங்கினா யாரு, அவனுக்கு விருப்பமான இருக்கிற அந்த கேப்டன், அவன் இறங்கினான்றதை அவளால ஒத்துக்க முடியல. அதுக்கப்புறம் அவன்கிட்ட பேசவே மாட்டேன்ட்டான், கடைசி வரைக்கும் பேச மாட்டேன்ட்டான். அப்படியே அந்த கதையை முடிப்பாரு. ஆக ஒட்டுமொத்தமா இந்த குழந்தைகள் சடலம் மேல வண்டி போறது இவைகள் எல்லாமே பார்க்கின்ற பொழுது ஒரு அடிமைத்தனமான அடக்குமுறை வாழ்க்கையை தான் இந்தியர்கள் கிட்டத்தட்ட ஒரு 400 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த வாழ்க்கையில சென்னை மாகாணம், சென்னை பட்டணம்ங்கிறது பொதுவாக உருவாக்கப்பட்ட ஒரு பட்டணம். அந்த சென்னை பட்டணத்துல வந்தேரிகளாக வாழ்ந்த தமிழர்கள் நிறைய அடிபட்டு உதப்பட்டு தங்களை தாழ்த்திக்கிட்டு தண்டனைக்காக வந்தவர்கள் நிறைய கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. இவைகள் எல்லாம் பதியறதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட தலைப்பு ஐராவதத்தை சுற்றுகின்ற வெள்ளை யானை. இந்த வெள்ளை யானை என்பது இங்கே பனிக்கட்டியை குறிக்கிறது. ரொம்ப அழகான மனதை தொடுகின்ற ஒரு கதை. அந்த கதையை மிக அழகாக நமக்கு சித்தரித்து காட்டிய பேராசிரியர் மகாலட்சுமி அவர்களுக்கு வாழ்த்தும் பாராட்டும். அவங்க பேசும்போது கேட்டுட்டாங்க அயோத்திதாச பண்டிதரை பத்தி சொல்லணும்னு. பேராசிரியர் யாராவது சொல்றீங்களா? நீங்க சொல்லுங்க. அயோத்திதாச பண்டிதர் தென்னிந்தியாவுடைய முதல் சாதி எதிர்ப்பு போராளின்னு அவர் சுற்றுறாங்க. சமூக சீர்திருத்தவாதி, தமிழறிஞர் மற்றும் சித்த மருத்துவர். அவர் மக்களை எங்க போய் சேர்ந்தாருன்னா சித்த மருத்துவம் செஞ்சு போய் சேர்ந்தார். சித்த மருத்துவ வழியாக மக்களை போய் அடைந்து மக்களுக்கான தேவைகளை அறிந்து கொண்டு போராட ஆரம்பிச்சாரு. சென்னை 1000 விளக்கு பகுதியில் பிறந்தவர். திராவிட இயக்கம் உருவாக வித்திட்ட முன்னோடிகளில் ஒருவர். இன்னைக்கு அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். திராவிட இயக்கம் உருவாக வித்திட்ட முன்னோடியில் ஒருவர். இவருக்கு இன்னொரு பேர் உண்டு தெரியுமா? ஒரு பைசா தமிழன் பேர் அவருக்கு. ஏன்னா அவர் வைத்தியம் பார்த்து மன்னிக்கணும், ரொம்ப சிறப்பு. நான் என்ன எதிர்பார்த்தனோ அந்த கருத்துக்கள்லாம் உங்ககிட்ட இருந்து நான் கேட்கும் பொழுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா ஒரு இந்த கலந்துரையாடல் எதுக்கு நடக்குது, இந்த பேராசிரியர்களும் ஏன் ஒருங்கிணைச்சு பண்றாங்க, இந்த தமிழ் துறை ஏன் பண்ணுதுன்னா இந்த மாதிரி வரலாற்று சுவர்களை தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி புத்தகங்களை நம்மளுடைய இளைய தலைமுறைகள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இணையவழி. அப்போ இதுல பத்தின சில விஷயங்கள், ஏன்னா தலித்ன்ற ஒரு பேரை மாத்தி ஆதி திராவிடர் அப்படிங்கிற ஒரு பெருமைக்குரிய விழிச்சு கொடுத்தது பண்டிதர் தான். சோ இந்த நிகழ்ச்சியோட வெற்றியா உங்களோட பேச்சை நான் பாக்குறேன். எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னும் சில செய்திகள். ஒரு பைசா தமிழ்னா ஒரு பைசா வைத்தியம் பார்த்தனால ஒரு பைசா தமிழ் என்று அவர் அழைக்கப்பட்டார். கல்வி, உரிமை, சமூக சமத்துவத்திற்காக போராடிய பெருமகனார். இதுல என்ன முக்கியமான விஷயம்னா அவருடைய இயற்பெயர் காத்தோராயன். தன்னுடைய ஆசிரியருடைய பெயரை அயோத்திதாசர் அப்படிங்கிற ஆசிரியருடைய பெயரை அவர் ஆசிரியர் உயர்குடியில் பிறந்தவர். அவருடைய பெயரை தனக்காக பயன்படுத்தி கொண்டு அயோத்திதாசர் பண்டிதர் என்றது வைத்தியர்களை குறிக்கிற சொல்லாட்சி. பண்டிதர் என்பது வைத்தியர்களை குறிக்கிற சொல்லாட்சி. அந்த சொல்லாட்சி எடுத்துக்கிட்டாரு. அயோத்திதாச பண்டிதர் என்று அழைக்கப்பட்டார். இவர் சித்த மருத்துவத்தில் சிறந்தவராக இருந்தார் என்கிற பேர். சமூக பணியில பல நேரம் வெள்ளைக்காரர்கள் அடிக்கப்பட்டு சிறை சென்று இருக்கின்றார். பௌத்த மத கொள்கைகளை பின்பற்றி அதை திராவிட கொள்கைகளோடு இணைத்து பார்த்த மிகப்பெரிய ஒரு சமூகவாதி. ஒரு பைசா தமிழ் என்று இதழில் அழைக்கப்படுறதுலாம் அவரை பத்தி செய்தி. ஆக உண்மையிலேயே இந்த காத்தோராயனை ஜெயமோகன் காட்டியது அயோத்திதாச பண்டிதர் தான் காட்டினார். அதுதான் அவங்க யாராவது சொல்ல முடியுமா கேட்டா நான் உடனே தேடி எடுத்தேன். வாழ்த்துக்கள், ரொம்ப சிறப்பாக செஞ்சீங்க. வாழ்த்தும் பாராட்டும். நல்ல ஒரு உள்ளத்தை நெஞ்சை தொடுகின்ற நாவல். பல இடங்கள்ல அவர் நம்மள அப்படியே கசிய வச்சுருவாரு. அந்த நாவலை ரொம்ப அழகா நீங்க எடுத்து படம் பிடித்து காட்டியமைக்காக உங்களுக்கு பாராட்டு. குறிப்பாக இது போன்ற நிகழ்வுகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற ஐயனாடா ஜானகியம்மாள் கல்லூரி, அதனுடைய தாளாளர் முதல்வர் அசோக் ஐயா, தமிழ்துறையினுடைய துறை தலைவர் பேராசிரியர் அருள்மொழி அம்மையார் அவர்கள், அதை தொடர்ந்து இருக்கின்ற பேராசிரியர் பெருமக்கள், உங்களை பரிந்துரை செய்த ஐயா, அதாவது ஒரு ஆள் பரிந்துரை செய்வாங்க. இங்க அதுதான் ரொம்ப நுணுக்கமா இருக்கும். அந்த பரிந்துரை தான் வினோத் சார் உங்களை பரிந்துரை பண்ணியிருக்கிறார். அப்ப யார் எதை செய்வாங்கன்ற தேர்ந்தெடுக்கிறாங்க பாருங்க. அவங்க 2 பேராசிரியருக்கும் பெரிய கடப்பாடு உண்டு. அந்த வகையில அவருக்கும் மற்ற துறை பேராசிரியர்களுக்கும் மலேசியாவுடன் இணைந்திருக்கின்ற பேராசிரியர் பெருமக்களுக்கும் TN ராமசாமி அவர்களுக்கும் மேஜர் இளங்கோ அவர்களுக்கும் இன்னும் அத்துணை பேருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து இடம் சேருகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க. கருத்துரை வழங்கி சிறப்பித்த ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை வழங்குவதற்கு ஒரே ஒரு விஷயம் பதிவு பண்ணலாமா? சொல்லுங்க. ஒரே அதாவது அந்த அடிமைத்தனத்திலையும்
அந்த பெண் வந்து ஆணாதிக்க சமூகம் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு அதுல மாற்றம் எதுவும் ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு வினாவை நாமளே எழுப்பிக்கிட்டோம்னா என்னுடைய கருத்து ஒரு பெரிய மாற்றம் ஒன்றும் இல்லை, இன்னும் அதே நிலைமை தான் நீடிக்கிறதா நான் நினைக்கிறேன். என்னுடைய பார்வையில் அப்படிதான் இருக்கு. இன்னும் அடிமைத்தனமும் இருக்கு, ஆணாதிக்க சமூகமா தான் இருக்குங்கிறது என்னுடைய அதை கருத்து. ஒட்டி ஒரே ஒரு செய்தி மட்டும் பதிஞ்சிடறேன். அதாவது பெண்கள் வந்து தங்களுக்கு அளிக்கப்பட்ட சுதந்திரத்தை கல்வி, சமூக உளப்பாட்டு தன்மைகள்ல பயன்படுத்தாம வேறு விதத்துல கொண்டு போனதுனால நான் எல்லாரும் சொல்ல இன்னைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிற நாகரிக நகரங்கள் இருக்கிற செய்தி சொல்றேன். அதன் விளைவு இன்னும் அந்த பெண்கள் வந்து நமக்கு பார்க்கறதுக்கு அடிமையா இருக்கிற மாதிரியே தான் தெரியுது. அவங்க அந்த நோக்கத்துக்கு போல எங்கே தாங்கள் அடைபட்டு இருக்கிறோம் என்பதை வெளியே வர விரும்பாம வேற எங்கோ ஒரு திசையில நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. பார்க்கலாம், சமுதாயம் மாறும், காலம் எல்லாவற்றுக்கும் பதில் சொல்லும், இதையும் கடந்து போவோம். நன்றி. நன்றிங்கய்யா. நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்துறை உதவி பேராசிரியர் சாந்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சிவகாசி ஐயனார் ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 278 பன்னாட்டு அளவிலான இந்த நூல் வாசிப்பு முற்றத்தை தொடர்ந்து நாங்கள் நடத்துவதற்கு நல் வாய்ப்பினை வழங்கி வரும் கல்லூரி முதல்வர் உள்ளிட்ட நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கு நாங்கள் நன்றி கூறிக்கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்து தொடக்க உரையாற்றி சிறப்பித்த முதுகலை தமிழ்துறை தலைவர் முனைவர் அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் வாசிப்பு முற்றத்திலே வள்ளியூர் மரியா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வணிக மேலாண்மை துறை உதவி பேராசிரியர் முனைவர் சா மகாலட்சுமி அவர்கள் ஜெயமோகன் எழுதிய வெள்ளை யானை எனும் நூல் குறித்து கருத்துரை வழங்கினார்கள். காலனி ஆட்சி முறை, பஞ்சத்தால் வாடிய மக்கள் காலனி ஆட்சி முறையில் அடைந்த இன்னல்கள், விலங்குகளுக்கும் கீழாக நடத்தப்படும் அடிமையான மக்களின் அவல நிலை, அந்த நிலைக்கு எதிராக அவர்கள் போராட துணிந்த மக்களின் நிலையை இன்றைய கால சூழ்நிலையோடு ஒப்பிட்டு பேசிய அம்மா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்கிய சிங்கப்பூரை சார்ந்த முனைவர் தின வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கும் தொடர்ந்து நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற மலேசியாவை சார்ந்த முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா, மேகவர்ணன் ஜெகதீசன் ஐயா அவர்கள், மேஜர் இளங்கோவன் ஐயா, ஆறுமுகசாமி ஐயா, TN ராமசாமி ஐயா, உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள், மாணவர்கள் ஆகிய அத்தனை பேருக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றோம். நன்றி.